Hello students, mensuration first exercise la curved surface area and total surface area of a cylinder, cone, sphere, hemisphere, frustum la பார்த்திருப்போம். இப்போ அந்த ஷேப்ஸோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வால்யூம் அப்படின்னு வால்யூம் வாட் இஸ் வால்யூம் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன். வால்யூம் ரெஃபர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் occupied by an object. ஒரு திங்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த திங்ஸில் எவ்வளோ ஆப்ஜெக்டை போட்டு ஃபில் பண்ண முடியும், கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா. எந்த அளவுக்கு ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வால்யூம்னு சொல்லுவோம். அந்த சிலிண்டராக இருக்கட்டும், கோனாக இருக்கட்டும், ஸ்பியராக இருக்கட்டும், அந்த அதில் இருக்க ஸ்பேஸை ஃபில் பண்ணுற ஆப்ஜெக்ட் அதோட கெப்பாசிட்டி, அந்த கோனோட கெப்பாசிட்டியை நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டில் சைஸை பொறுத்து 1/2 லிட்டர் இருக்கும், 200 மில்லி கெப்பாசிட்டி இருக்க வாட்டர் கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு 1 லிட்டர் ஃபில் ஆகுமான்னு கேட்டோம்னா நம்மளால சொல்ல முடியும், நோ மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரியே தான் ஒரு என்ன திங்ஸ் இருக்கோ அந்த திங்ஸுக்கு நம்மளை ஹைட் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹைட் ரேடியஸ் யூஸ் பண்ணி வால்யூம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஒவ்வொரு ஷேப்புக்கும் பார்க்க போகிறோம். இப்போ என்ன இருக்குது, சிலிண்டர் ஷேப் இருக்குது. சிலிண்டரோட பேஸ் வேல்யூ என்ன இருக்குது, πr². பேஸ் வேல்யூ, பேஸ் ஏரியா, பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. சர்க்கிளோட ஏரியா πr². ஸோ πr², இது இந்த πr²ன்னு எவ்வளோ டைம்ஸ் போகுது, h டைம்ஸ் அது ஹைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் πr²h. தட் இஸ் வால்யூம் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் πr²h cubic units. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் எ ஹாலோ சிலிண்டர். வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டரோட பேஸ், ஹாலோ சிலிண்டரோட பேஸ் என்னவா இருக்கும், ஹாலோ சிலிண்டர் பேஸ் நார்மலாக சர்க்குலர் பாத் நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அந்த ஷேப்பில் தான் இருக்கும். சர்க்குலர் பாத் மாதிரி இருக்கும். அந்த சர்க்குலர் பாத்தோட ஏரியா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, பை இன்ட்டு கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r². நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்க. சர்க்குலர் பாத் அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே பேஸ் ஏரியாவாக யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் இஸ் பை இன்ட்டு கேப்ஸ் R² மைனஸ் ஸ்மால் r². இதே h டைம்ஸ் ஹைட்டாக h டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்லலாம், பை இன்ட்டு R² மைனஸ் r² இன்ட்டு ஹெச்னு சொல்லலாம். இது ஒன் டைப்பில் இந்த ஃபார்முலாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அனதர் எக்ஸ்ப்ளனேஷன், வால்யூம் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் இன்னர் சிலிண்டர், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r² இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இப்போ வால்யூம்னாவே நம்ம என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம், கியூபிக் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். ஒரு சிலிண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஈக்குவல் கோன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். தட் இஸ் C1, இந்த போர்ஷன் C2, இந்த போர்ஷன் C3. ஸோ இந்த டோட்டல் வால்யூம் நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் πr² h கியூபிக் யூனிட்ஸ். அதில் 1/3 மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். அதோட வால்யூம் அந்த ஷேப் என்னவா கன்வெர்ட் ஆகுது, கோனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதோட வால்யூம் நம்ம என்னென்னு சொல்லலாம், இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். இது ஒரு போர்ஷன், அனதர் போர்ஷன், டோட்டலாக 3 போர்ஷன் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஃப்ராக்ஷன் சொல்லும்போது 1/3 சொல்லுவோம். ஸோ டோட்டல் வால்யூம் πr². அதிலேருந்து கட் பண்ண ஒரு போர்ஷன் ஒரு கோனாக கன்வெர்ட் ஆகுது. அதோட வால்யூம் 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் கோன் இஸ் 1/3 πr²h கியூபிக் யூனிட்ஸ். ஸோ நம்ம πr²h அப்படின்றது சிலிண்டர், அதில் 1/3 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வால்யூம் ஆஃப் கோன். ஸோ இந்த நம்ம கம்பைன் பண்ணி கொஷின்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம்.
வால்யூம் ஆஃப் கோன் கிவன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்கலாம். ஆர் கிவன் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துட்டு வால்யூம் ஆஃப் கோன் கேட்கலாம். ஸோ இது 1 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றது ஒரு ஸ்பியரை 2 கோன்ஸாக ஈக்குவல் கோன்ஸாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் ரேடியஸ் நம்ம நார்மலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த லைனையும் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். நார்மலாக இதில் இந்த ஷேப்பில் சொல்லும்போது இது ஹைட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இட் இஸ் இன் ஹைட், இட் இஸ் ரேடியஸ், இட் இஸ் ஹைட், ஹெச். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், ஹைட்டு ஒரு சிலிண்டரோட ஒரு ஸ்பியரோட ஹைட் 2r இருக்குது, ரேடியஸ் ஆராவே தான் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பியர் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம், 2 கோன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 2 கோன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு, 2 கோன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு 1/3 πr² ஹெச்னு கிடச்சிருக்கு. இதில் πr², ஆர் வேல்யூ எந்த ஒரு சேஞ்சுமே ஆகலை. ஹெச் வேல்யூ என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, 2r கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபைனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3 πr³ கியூபிக் யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சம், ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர், இந்த ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸோடு இருக்கும். உள்ள ஹோல் நம்மளோட பால் நம்ம எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட திக்னஸ் இருக்கும் இல்லையா, பாலை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸோடு இருக்கும். தட் இஸ் இன்னர் சர்க்கிள் ஒரு ஷேப்பாக இருக்கும், அவுட்டர் சர்க்கிளோட கவர்டு சர்ஃபேஸ் ஏரியா தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இங்கே என்ன கிடச்சிருக்கு, 4/3 πr³, கேபிட்டல் R³. இந்த டிஸ்டன்ஸை கேபிட்டல் ஆர்னு சொல்லலாம். அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இன்னர் சர்க்கிள் ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஸோ இந்த வேல்யூ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் 4/3, ரெண்டு டேர்ம்லேயுமே 4/3 அண்ட் பை காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுத்துட்டோம். 4/3 π இன்ட்டு R³ மைனஸ் R³ கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா 4/3 π இன்ட்டு R³ மைனஸ் R³ capital R³ minus small R³ cubic units. Next sum, volume of solid hemisphere. Hemisphere, ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், 4/3 πr³. அப்போ ஹெமிஸ்பியருங்கும்போது இதோட ஹாஃபாக தான் இருக்கும். ஹெமிஸ்பியர் half of volume of sphere. ஸோ 1/2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆகும்போது 2/3 πr³. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr³. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr³. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 πr³. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இதுவும் என்ன இருக்குது, வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஃபுல் ஸ்பியர்லேருந்து பாதி தான் இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன சொல்லலாம், இங்கே 2 கேன்சல் ஹாஃப் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியராக இருக்கும். ஸோ இந்த 1/2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/3 π இன்ட்டு R³. ஸோ 2/3 π இன்ட்டு R³. ஃபுல் ஸ்பியர் எடுத்துக்கிறோம், ஹாலோ ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அதில் பாதி என்ன சொல்லலாம், ஹாஃப் போர்ஷனை ஹாலோ ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். அதோட ஏரியா 1/2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2/3 π இன்ட்டு R³ மைனஸ் R³ கியூபிக் யூனிட்ஸ் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஃப்ரூஸ்டம். இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம கிளாஸில் போர்டில் நீட்டாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. வால்யூம் ஆஃப் ஃப்ரூஸ்டம் ஈக்குவல் டு πh. இதை நம்ம நார்மலாக என்னன்னு சொல்லலாம், 1/3 πh இன்ட்டு கேபிட்டல் R ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் r. இந்த மாதிரி இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வால்யூம் ஆஃப் ஃப்ரூஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 1/3 π இன்ட்டு h
இன்ட்டு கேப்சோ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் கியூபிக் யூனிட்ஸ். இப்போ நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சம்ஸ் பார்க்கலாம்.